முத்தியால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் போட்டி. அதிமுகவில் சீட் கிடைக்காத நிலையில் அதிமுகவில் அனைத்து பதவிகளையும் ராஜினாமா செய்த வையாபுரி மணிகண்டன் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் முத்தியால்பேட்டையில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து அவர் பேசியுள்ளார். வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தவேகா. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தவேகா வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 9 நடைபெறும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் தவேகா தலைவர் விஜய். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. திமுக 12 தொகுதிகளில் போட்டியிட சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் விருப்பப்பட்ட தொகுதிகளில் நிற்க இருவருக்கும் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கனிமொழி எம்பியின் கடைசிகட்ட முயற்சியின் காரணமாக புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நள்ளிரவில் 2 கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் புதுச்சேரியில் கையெழுத்திட உள்ளனர். இதற்காக புதுச்சேரி திமுக நிர்வாகிகள் சென்னையில் இருந்து தற்போது புதுச்சேரிக்கு விரைந்துள்ளனர். காங்கிரஸ் 16, திமுக 12, விசிக 1, இந்திய கம்யூனிஸ்ட் 1. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் போட்டி. பரபரப்பான தொகுதியாக மாறும் புதுவை தட்டாஞ்சாவடி தொகுதி. வேட்பாளர்கள் செலவுகளை கண்காணிக்க 12 பார்வையாளர்கள் நியமனம். புதுவை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தகவல். உழவர்கரை தொகுதி சுயேட்சை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஆகியோர் முன்னிலையில்